செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். பரப்புரை நிகழ்ந்த வேலுச்சாமிபுரம் அந்த இடத்திலிருந்து செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 10 பேர் இப்ப வரைக்கும் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலுமே வெளியிட்டிருக்கிறாங்க. பரப்புரை களம் அங்கு எப்படி இருக்கிறது? இந்த பகுதியில் தான் சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது பரப்புரை பயணத்தை மேற்கொண்டிருந்தார். கரூர் மாவட்டத்தில் வேலுச்சாமிபுரம் என்கிற பகுதியில் தான் நாம் இப்போது இருக்கிறோம். இந்த இடத்தில் தான் சரியாக 7 மணிக்கு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த வேளையில் இந்த இடத்தில் சுமார் 15,000 பேர் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் 50,000 பேர் திரண்டிருந்தார்கள். அப்போது ஒரு கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ஏற்கனவே தொண்டர்கள் அதிகமான அளவில் அங்கு இருக்கக்கூடிய கட்டிடங்கள், மரங்கள் உள்ளிட்டவற்றில் ஏறி நின்ற அதிக அளவில் அது பாரம் தாங்காமல் மரம் முறிந்து விழுந்தது. அதே போல அருகில் இருக்கக்கூடிய கட்டிடத்தின் அருகே இருக்கக்கூடிய அந்த பழைய மின் பெட்டிகள் கூட உடைந்து பலருக்கு காயம் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த பகுதியில் அதிகாலை 10 மணி முதல் அவர் பிரச்சாரம் செய்து முடித்துவிட்டு திரும்பும் போதும் வரை கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு இருந்தனர். இந்த நிலையில் தான் இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்திருந்தது. தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை அடுத்து தாவேக தலைவர் விஜய் புறப்பட்ட உடனடியாக 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தொடர்ச்சியாக வந்து காயமடைந்தோரையும் மயக்கமடைந்தோரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். ஆம்புலன்ஸ்கள் தொடர்ச்சியாக வந்தன. காரணம் என்னவென்றால் இது பல்லாயிரக்கணக்கான கூட்டம் என்பதால் பலருக்கும் மயக்கம் ஏற்பட்டிருக்கும். அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ்கள் வந்த நிலையில் அந்த ஆம்புலன்ஸ்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக இயக்கப்பட்டது என தாவேகாவினர் கருதி ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய சம்பவம் இங்கே பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தான் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாவேகாவினர் தாக்கியதால் காவல்துறையினர் கடும் கோபமடைந்து தாவேகாவினரை விரட்டி அடித்தனர். பலரை அவர்கள் அதாவது தடியடி கூட செய்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த மட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டிருந்த நிலையில் தற்போது காவல்துறையினர் தாவேகாவினரை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தி வருகிறார்கள். நீங்களே பார்க்கலாம், இந்த இடம்தான் விஜய் நின்று பேசிய இடம். இந்த இடத்தினுடைய காட்சிகள் தான் இது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாரங்களில் கூட தொண்டர்கள் ஏறி நின்றார்கள். அதனால் சாரம் கூட சரிந்து கீழே விழுந்தது. அதே போல அங்கே இருக்கக்கூடிய மரத்திலும் ஏறி இருந்தார்கள். அந்த மரமும் முறிந்து விழுந்தது. இப்படி ஒவ்வொரு இடத்திலேயுமே தொண்டர்கள் கட்சியினுடைய அந்த அறிவுறுத்தல்களை ஏற்காமல் நடந்து கொண்டதால் இது போன்ற அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது. 28க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார் என்கிற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. காவல்துறையினரும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கக்கூடாது, அவர்கள் குறிப்பாக உயிரை காப்பாற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுத்து இந்த தடியடியை கொடுத்து இப்போது அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஆனந்தி, கரூரிலிருந்து வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதள பக்கத்தில் இதனை பதிவிட்டிருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க வலியுறுத்தி இருக்கிறேன். பொதுமக்கள், மருத்துவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சைகளை அளித்திடும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட ஆட்சியரையும் தொடர்பு கொண்டு அறிவுறுத்தியுள்ளேன் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் கரூரில்